வியூவர்ஸ் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கறி வறுக்க போறோங்க. வாங்க பார்க்கலாம். 3 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாங்க. 3 கரண்டி எண்ணெய் நல்லா ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. கடுகு சீரகம் போட்டுக்கலாங்க. கடுகு சீரகம் நல்லா வணக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஓடுங்க, அதையும் வணக்கிக்கோங்க. வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. நல்லா இது எல்லாத்தையும் போட்டு வணக்குங்க. இதை போட்டு வணக்கிடுங்க. நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரை வணக்குங்க. பொன்னிறமா வரணுங்க, கண்ணாடி பதத்துக்கு. நல்லா வேக விடுங்க. வெங்காயம் பொன்னிறமா வெந்துருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்கி விடுக்குங்க. நல்லா வணக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமா வந்துச்சுங்க வெங்காயம். இன்னும் இதோட நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விடுங்க. புறா கறி போட்டுக்கலாங்க. புறா கறியை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா அந்த மஞ்சள் நல்லா படணுங்க. நல்லா வணக்கி விடுக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கி விடுங்க. மஞ்சத்தூள் பத்தலிங்க கறிக்கு. மஞ்சள் தூள் திரும்ப 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கறியில் நல்லா கலரி விடணுங்க. புறா கறி நல்லா கறியில வந்து ஒட்டணுங்க. அது மஞ்சள் மஞ்சள் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க.
கலரி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. A few minutes later. 5 நிமிஷம் கழிச்சு திறக்கிறேங்க. வெறும் மஞ்சப்பொடி மட்டும் போட்டு வேவிச்சதுங்க. வெறும் மஞ்சப்பொடி மட்டும் போட்டு வேவிச்சதுங்க. தண்ணி வருங்க, அந்த கறியிலிருந்து தண்ணி வருங்க. தண்ணியோட வேவிச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து வெளியே வரணுங்க. அந்த தண்ணி வந்து அதுல இருக்கிற கொழுப்பு தாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்படி மஞ்சப்பொடி போட்டு வேவிச்சிங்கன்னா அந்த கறி வந்து தண்ணி மாதிரி இருக்காதுங்க, நல்லா டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட்டுங்க, மல்லித்தூள் அரை பாக்கெட்டு, டீஸ்பூன் உப்பு, தனி மிளகாய் தூளுங்க, எல்லாத்தையும் போட்டு கலரிக்கோங்க. சிக்கன் மசாலா, மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் உப்புங்க, எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்படி செஞ்சீங்கன்னா புறாக்கறி நல்லா டேஸ்டா இருக்குங்க. புறாக்கறி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்படி செஞ்சீங்கன்னா. தண்ணீர் ஒரு 3 சொம்பு ஊத்திக்கலாங்க. ஓ சாரி, தப்பா சொல்லிட்டேங்க. 1.5 சொம்பு தண்ணி ஊத்திக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கோங்க. நாங்க வந்து 1.5 சொம்பு தான் ஊத்திக்கோங்க 4 பேர்த்துக்கு. நல்லா கலரி விட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கலாங்க. 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாங்க வெந்திருக்கான்னு. 1 hour later. 1 மணி நேரம் கழிச்சு வந்து ஓபன் பண்றேங்க. நல்லா வெந்துருச்சுங்க. தம்பிக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் மட்டும் தெரிக்க விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க, அதுதாங்க முக்கியம். பாய் கைஸ்.